தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் 12th என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய ஹாலோல்கேன்ஸ், ஹாலோரின்ஸ் ஆகட்டும், ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் ஆகட்டும், ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் தென் ஃபைனலா அமீன்ஸ் வரைக்கும் பார்த்திருந்தோம் ரெக்கார்டட் வீடியோல இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற சாப்டர்ல இருந்து நம்ம லைவ் கிளாஸாவும் போட்டுட்டு இருக்கோம். ஈவினிங்ல நைட்டு 10 பிஎம்ல இருந்து 11 பிஎம் வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைவ் கிளாஸ்ல வந்து கமெண்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கு, டவுட் இருக்குன்னா கேட்டு கூட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அது ரெக்கார்டட் வெர்ஷனாவும் அடுத்த நாள்ல இருந்து பிளே ஆகும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம பயோ மாலிகுல்ஸ் அப்படின்ற சாப்டர் ஒரு ரெக்கார்டட் செஷனா இதை பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா 12th ஆர்கானிக் முடிச்ச மாதிரி கணக்காகும். இந்த ஒரு சாப்டரை முடிச்சா ஆர்கானிக்கை முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதனால இதை நான் ரெக்கார்டடா போடுறேன். ஃபைன். A living system grows, sustains and reproduce itself இல்லையா? லிவிங் சிஸ்டம் உயிருள்ள எந்த பொருள்களா இருந்தாலும் அது கண்டிப்பா என்ன ஆகும்னா வளரும், நிலைத்து நிற்கும், தென் ரீப்ரொடியூசஸ் இட் செல்ஃப். அது தனக்கு தானே என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு இனத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கும். ஓகே. த மோஸ்ட் அமேசிங் திங் அபவுட் ஏ லிவிங் சிஸ்டம் இஸ் தட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நான் லிவிங் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் கெமிஸ்ட்ரியில பயாலஜியை பத்தி பேசிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க த மோஸ்ட் அமேசிங் திங் அபவுட் ஏ லிவிங் சிஸ்டம். லிவிங் சிஸ்டம் பத்தின ஒரு அமேசிங் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிவிங் திங்ஸ் எல்லாமே எதனால உருவாச்சு அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் ஏ நான் லிவிங் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அப்படின்ற நான் லிவிங் திங்ஸை வச்சுதான் இந்த லிவிங் சிஸ்டம் எல்லாமே உருவாச்சுன்னு சொல்றாங்க. The pursuit of knowledge of what goes on chemically within a living system falls in the domain of biochemistry. ஸோ பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற டொமைன் நம்மளுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கெமிக்கல்ஸ் எப்படி ஒரு ஆர்கானிக் மாலிகுல்குள்ளார அல்லது உயிருள்ள பொருள்களுக்குள்ளார கெமிக்கல்ஸ் போய் என்ன ரியாக்ட் பண்ணுது, எந்த கெமிக்கல்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன் பயோ கெமிக்கல் ரியாக்ஷனா எப்படி மாறுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு டொமைனை உருவாக்கியிருக்கோம். லிவிங் சிஸ்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வேரியஸ் காம்ப்ளெக்ஸ் பயோமாலிகுல்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிபிட்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே லிவிங் சிஸ்டம்ஸ்ல இருக்கு. லிவிங் சிஸ்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் லிவிங் சிஸ்டமே உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நதிங் பட் சாக்கரைட்ஸ், ரைட்? உங்களுக்கு தெரியும், டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், பாலிசாக்கரைட், இது மாதிரி ஸ்டார்ச், செல்லுலோஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ்லாம் சொல்லுவீங்களே, இது எல்லாமே சாக்கரைட்ஸ் தான். ஃபைன். புரோட்டீன்ஸ் இருக்கு, நிறைய விதமான புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு. ஓகேவா? அமைட் காம்பவுண்ட், பாலிபெப்டைட் லிங்கேஜ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிபிட்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இது எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த பயோமாலிகுல்ஸை பத்தி நம்ம படிக்க போறோம்னு சொல்றாங்க. புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எசென்ஷியல் கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் அவர் ஃபுட். ஸோ நம்மளுடைய உணவுல ரொம்ப முக்கியமா எது ரெண்டும் இருக்கும் அப்படின்னா, ஒன்னு புரோட்டீன்ஸ் இருக்கும், இன்னொன்னு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஓகேவா? தீஸ் மாலிகுல்ஸ் இன்டராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் கான்ஸ்டிடியூட் த மாலிகுலர் லாஜிக் ஆஃப் லைஃப் ப்ராசஸ். ஸோ மாலிகுலர் லாஜிக் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கு ஒரு முறை சார்பா, அதாவது என்ன சொல்றது, லாஜிக் அப்படின்னா ரொம்ப ஒரு அவசியமான ஒன்னா, தேவையான ஒன்னா, இது ரெண்டும் நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன் அடிஷன் சம் சிம்பிள் மாலிகுல்ஸ் லைக் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஆல்சோ பிளே எ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஆர்கானிசம்ஸ் உடைய ஃபங்க்ஷனுக்கு, அதாவது அதனுடைய செயல்பாட்டுக்கு எதுவும் முக்கிய பங்கு வகிக்குது, எதுவும் இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்குன்னு சொல்றாங்க. Structures and functions of some of these biomolecules are discussed in this unit. So சில பயோமாலிகுலர் மாலிகுல்ஸ்க்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ். Carbohydrates. Carbohydrates are primarily produced by plants and form a very large group of naturally occurring organic compounds. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல நேச்சுரலாவே என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. தென் இது பிரைமரிலி எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கேன் சுகர், தெரியும் இல்லையா, கரும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரும்புல இருக்கக்கூடிய சர்க்கரை, குளுக்கோஸ், ஸ்டார்ச், எல்லா லீஃப்லயும் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எட்ஸெட்ரா, இது எல்லாமே என்னதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் சொல்றாங்க. காமன் எக்ஸாம்பிள்ஸ். மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் எ ஜெனரல் ஃபார்முலா CxH2y H2O Y times. ஸோ CX டைம்ஸ் இருந்துச்சுன்னா H2O Y டைம்ஸ் இருக்கும். இதுதான் கார்போஹைட்ரேட்டுடைய ஜெனரல் ஃபார்முலான்னு சொல்றாங்க. அண்ட் வேர் கன்சிடர்ட் ஆஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வாட்டர் மாலிகுல் இருக்கிறதுனால, இப்போ எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்,
பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூ விட்ரியால் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் சல்ஃபேட் வெறுமனே இருந்துச்சுன்னா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஆனா அது பென்டாஹைட்ரேட்டா இருந்துச்சுன்னா 5 வாட்டர் மாலிகுல் கூட இருக்கும்போது ப்ளூ கலரா இருக்கும் இல்லையா? தமிழ்ல மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ விட்ரியால். ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேட்டட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா வாட்டர் இருக்கக்கூடியது. அப்ப கார்பன் கூட ஹைட்ரேட்டட் வாட்டர் தான் இருக்குன்றதுனால நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்? கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. ஃபைன். Considered as hydrates of carbon from where the name carbohydrate was derived. Hydrates of carbon. இந்த நேம்ல இருந்து தான் அதுக்கு கார்போஹைட்ரேட்னு பேர் வச்சாங்க. Fine. For example, the molecular formula of glucose C6H12O6 fits into this general formula. இப்போ இந்த C6H12O6 நம்ம வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா C6 ன்னு எழுதிக்கோங்க, H2O 6 டைம்ஸ் இருக்குன்னு எழுதலாம். கரெக்டா? C6 இருக்கு, H2O 6 டைம்ஸ் இருக்கு. அப்படின்னா C6 H2 இருக்கு, அது கூட 6 மல்டிபிள் பண்ணா 12ன்னு வரும். தென் O ஒன்னு தான் இருக்கு, அது கூட 6 மல்டிபிள் பண்ணா O6ன்னு வரும். we get a glucose. ஸோ கார்பன் கூட 6 ஹைட்ரேட் இருக்கக்கூடியது, 6 கார்பன் கூட 6 ஹைட்ரேட் இருந்துச்சுன்னா தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் குளுக்கோஸ், ரைட்? ஃப்ரக்டோஸ்க்கும் இதே தான் ஃபார்முலா, நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப குளுக்கோஸுடைய ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா அவங்க கொடுத்த CXH2OY அப்படின்ற ஃபார்முலாவில் ஃபிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. The molecular formula of glucose C6H12O6 fits into this general formula C6H2O6 times. Okay. But all the compounds which fit into this formula may not be classified as carbohydrate. ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் இந்த ஃபார்முலால ஃபிட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு, ரெண்டாவது சில ஃபார்முலாஸ் இதுல ஃபிட் ஆகும், அப்படி ஃபிட் ஆகுதுன்றதுக்காக அதை நம்ம கார்போஹைட்ரேட் சொல்லிடக்கூடாது. கார்போஹைட்ரேட் இல்லாத காம்பவுண்ட்ஸ் கூட இந்த ஃபார்முலால ஃபிட் ஆகலாம் சில நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் CH3COH. இட் இஸ் நாட் a carbohydrate, right? It's a carboxylic acid, but fits into this general formula C2H2O twice. C இங்க 2 இருக்கு, H4 இருக்கு இல்லையா? அதுதான் H2O 2 times அப்படின்னு எழுதுறோம். அப்ப C2H2O twice அப்படின்னு எழுதுனா இது அவங்க சொன்ன CXH2OY அப்படின்ற ஃபார்முலால ஃபிட் ஆகுது. ஆனா இது என்ன கிடையாது அப்படின்னா கார்போஹைட்ரேட் கிடையாது. இது என்னது? ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். ஓகே. But it's not a carbohydrate. Similarly, rhamnose, RHAMNOSE, rhamnose C6H12O5 is a carbohydrate. இது கார்போஹைட்ரேட். ஆனா இதுல பாருங்க O5 தான் இருக்கு. 6 இருந்துச்சுன்னா தான் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் மாதிரி இந்த ஃபார்முலாவே ஃபிட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, கரெக்டா? rhamnose is a carbohydrate. C6H12O5 is a carbohydrate but does not fit in this definition. Okay. So பொதுவா ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நிறைய மாலிகுல்ஸ் ஃபிட் ஆகுது, 1-2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. A large number of their reactions have shown that they contain specific functional groups. So என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்ல ஸ்பெசிபிக்கான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Chemically, the carbohydrates may be defined as optically active polyhydroxyaldehydes or ketones. ஸோ ஜெனரலா இதை எங்க இருந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆல்டோ ஹெக்ஸோஸ், கீட்டோ ஹெக்ஸோஸ், அதாவது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கு இல்லையா? இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை வச்சு அவங்க ஈஸியா இதை சொல்லுவாங்க. நம்மளும் டைசாக்ரைட்ஸ்ல சுக்ரோஸ் எக்ஸாம்பிளா பார்ப்போம், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸுடைய ஸ்ட்ரக்சரல் எலிசிலேஷன் பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் எலிசிலேஷன் இஸ் நத்திங் பட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஏன் இப்படி வந்துச்சு, அதுக்கு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி செய்து பார்த்து அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிச்சாங்க, குளுக்கோஸ்க்கு இதுதான் ஸ்ட்ரக்சர்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை நம்ம பார்ப்போம். சரியா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா அது பாலிஹைட்ராக்சி, நிறைய OH இருக்கக்கூடிய காம்பவுண்ட். OH இததான் ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். ஒரு OH இருந்துச்சுன்னா மோனோஹைட்ராக்சி, 2 இருந்துச்சுன்னா டைஹைட்ராக்சி, 3 இருந்தா ட்ரைஹைட்ராக்சி, நிறைய இருந்துச்சுன்னா பாலிஹைட்ராக்சி. ஓகே. சோ இத பாலிஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். அப்ப இந்த பாலிஹைட்ராக்சி மட்டும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா இல்ல, the same compound has either aldehyde or ketone group. It's a functional. சோ அப்போ மல்டி ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிகலி ஆக்டிவ்னா அர்த்தம்னா இட் ஷுட் ஹேவ் அ கைரல் கார்பன் அர்த்தம் இல்லையா? கைரல் கார்பன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? the carbon asymmetric carbon which has 4 different bonds with different atoms or molecules. அதுகிட்ட 4 பாண்ட் இருக்கு. 4மே எப்படி இருக்கணும்னா ABBE 4 ஆட்டம் ஆர் மாலிகுல் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் அது டிஃபரெண்டா இருக்கணும். கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற 4மே டிஃபரெண்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா then the carbon is called asymmetric carbon or chiral carbon அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த கைரல் கார்பன் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே. அதாவது நான் இங்க சொல்றது ஆர்கானிக்ல, கெமிஸ்ட்ரியில, கார்பன் கான்செப்ட்ஸ்ல, கார்போஹைட்ரேட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம்.
கைரல் கார்பனே இல்லாத ஒரு காம்பவுண்ட் கூட நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருந்து ஆப்டிகலி ஆக்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது இங்க கார்போஹைட்ரேட்ஸ்ல மல்டி ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ராக்சி குரூப் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் கண்டிப்பா கைரல் கார்பன் இருக்கணும், இல்லைன்னா அது ஆப்டிகலி ஆக்டிவ்னு சொல்ல மாட்டோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது இன்னும் தெளிவா புரியணும்னா நீங்க 11th பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆப்டிகல் ஆக்டிவிட்டி அப்படின்ற டாபிக்கையும் எரன்ஷியோமர்னா என்ன, ராஸ்மிக் மிக்சர்னா என்ன, டிஎல் ஆப்டிகல் ஐசோமெரிசம்ஸ் பத்திலாம் நடத்திருக்கும். அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. Chemically, the carbohydrates may be defined as optically active polyhydroxy. Aldehydes or ketones are the compounds which produce such a unit of hydrolysis. ஸோ என்ன சொல்றாங்க, இன்கேஸ் அதுல அந்த மாதிரி இல்லைனாலும் கூட, அதாவது நான் எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஆல்டிஹைடோ கீட்டோனோ அல்லது பாலிஹைட்ராக்சி காம்பவுண்டோ இல்லைனாலும் கூட, அதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்குனாலும் கூட, ஹைட்ராலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை உருவாக்குறதுக்குனாச்சும் இதுக்கு கேப்பபிள் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்டை தான் நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்றோம் ஜென்ரலா. Some of the carbohydrates which are sweet in taste. சில carbohydrates எப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சுகர், இட்ஸ் a carbohydrate, right? Fine. Are also called sugars. So அப்ப அந்த எந்த கார்போஹைட்ரேட்லாம் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கோ, தித்திக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும், சுகர்னு சொல்லணும். Fine. The most common sugar used in our home. ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லி நம்மளுடைய வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சுகர் இருக்கு இல்லையா, இஸ் நேம்ட் as, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேபிள் சுகருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா சுக்ரோஸ். whereas the sugar present in milk is known as, பால்ல இருக்கக்கூடிய மில்க் சுகருக்கு பேர் என்ன அப்படின்னா லாக்டோஸ்ன்னு சொல்றாங்க. லாக்டிக் ஆசிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ லாக்டோஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைன். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சாக்கரைட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் ஜெனரலா நம்ம என்ன சொல்றோம்னா சாக்கரைட்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா கிரீக்ல சாக்கரன் மீன்ஸ் சுகர். ஸோ சாக்கரன் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் சாக்கரைடு அப்படின்ற வேர்டை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சுகர்ன்ற மீனிங். ஃபைன். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் பிஹேவியர் ஆன் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கிளாசிஃபை பண்றாங்க, பிரிக்கிறாங்க, வகைப்படுத்துறாங்க. மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. மோனோசாக்கரைட் அர்த்தம்னா we can't able to hydrolyze this further. அந்த கார்போஹைட்ரேட் ஒன்று இருக்கு, அதை ஹைட்ரலைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கலன்னா ஃபர்தரா அது ஹைட்ரலைஸே ஆகல அப்படின்னா இட் இஸ் கால்டு மோனோசாக்கரைட். பட் டைசாக்கரைடா இருக்கு அல்லது ட்ரைசாக்கரைடா இருக்குன்னா, அதாவது டைல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 8 வரைக்கும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா, ஃபைன். இங்க 2 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு, அந்த கார்போஹைட்ரேட் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது எனக்கு 2 மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குது அல்லது 3 மோனோசாக்கரைட், 4 மோனோசாக்கரைட், இந்த மாதிரி 10 மோனோசாக்கரைட் வரைக்கும் எத்தனை கிடைச்சாலும் அது எல்லாத்துக்கும் காமனா என்ன நேம் சொல்லணும்னா ஒலிகோசாக்கரைட்னு சொல்லணும். ஹைட்ரலைசிஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, வாட்டர் கூட ஆட் பண்றேன். ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது அது எனக்கு ஹைட்ராலிசிஸ் ஆகி தனித்தனி மாலிகுல்ஸா பிரிய ஆரம்பிக்குது. அப்படி பிரியும் போது எனக்கு கிடைக்கிற சாக்கரைட்ஸ் ஒரு சுகர் கிடைக்குது. அதை ஃபர்தரா என்னால ஹைட்ரலைஸே பண்ண முடியாதுன்னா அதுக்கு பேரு மோனோசாக்கரைட். அந்த மோனோசாக்கரைட் எனக்கு எத்தனை தான் கிடைக்கணும் அப்படின்னா 2ல இருந்து 10க்குள்ளார கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அது ஒலிகோசாக்கரைட்னு சொல்றாங்க. ஒரே ஒரு மோனோசாக்கரைட் மட்டும் தான் இருக்கு, அதை ஹைட்ரலைஸே பண்ண முடியலன்னா அது மோனோசாக்கரைட்னு சொல்றாங்க. புரியுதா? Okay, I will read it out, then you can able to understand, I think, better than the explanations. A carbohydrate that cannot be hydrolyzed further to give simpler unit of polyhydroxy aldehyde or ketone. So ஒரு பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடையோ பாலிஹைட்ராக்சி கீட்டோனையோ ஃபர்தரா என்னால கொடுக்கவே முடியாது. ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு, அதை என்னால ஹைட்ரலைஸே பண்ண முடியல. ஆல்ரெடி அது பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடாவோ பாலிஹைட்ராக்சி கீட்டோனாவோ இருக்கு. இதை இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னால ஹைட்ரலைஸ் பண்ண முடியல அப்படின்னா கார்போஹைட்ரேட் தட் cannot be hydrolyzed, அதை ஹைட்ரலைஸ் பண்ணவே முடியாது. எப்படி ஃபர்தர் டு சிம்பிளர் யூனிட், இன்னும் சின்ன யூனிட்டா மாத்துற அளவுக்கு ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா தென் இட் இஸ் கால்டு மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, இட்ஸ் கால்ட் a monosaccharide. About 20 monosaccharides are known to occur in nature. இயற்கையா எத்தனை monosaccharides இது வரைக்கும் நம்ம பூமியில கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 20 monosaccharides இருக்கு. Some common examples are glucose, fructose, ribose, etc. ரிபோஸ்னு சொல்லுவீங்க சிலவங்க, ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரைபோஸ்னு சொல்லலாம். ஓகேவா, இட்ஸ் யோர் விஷஸ் டு ப்ரொனவுன்ஸ் வாட் எவர் யூ வாண்ட். அதுக்காக இஷ்டத்துக்கு தப்பெல்லாம் சொல்லாதீங்க, இருக்கிற வேர்ட்ல ஏதாவது சொல்லுங்க. ஃபைன். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரிபோஸ் இந்த மூணுமே என்ன அப்படின்னா மோனோசாக்கரைட்ஸ். அதுக்கு மீனிங் என்ன, இந்த குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு ஃப்ரக்டோஸ் எடுத்துட்டு ரிபோஸ் எடுத்துட்டு நான் ஹைட்ரலைசிஸ் பண்ணனா அது எனக்கு ஹைட்ரலைஸே ஆகாது, வேற எதுவாகவும் மாறாது. புரியுதா? இந்த மாதிரி இன்னொரு ஃபர்தரா மோனோசாக்கரைடா என்னால மாத்த முடியாதுன்னா, ஐ மீன் சாரி, இன்னொரு சாக்கரைடா என்னால மாத்த முடியாது, ஹைட்ரலைசிஸே ஆகாதுன்னா தென் இட் இஸ் கால்டு மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லணும். ஃபைன். ஸோ செகண்ட் ஒன் சொல்றாங்க ஒலிகோசாக்கரைட் அப்படின்னு சொல்லிட்டு.
சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ் தட் ஈல்டு அது எதை கொடுக்குது அப்படின்னா 2 to 10 மோனோசாக்கரைட் யூனிட்ஸ், 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட் யூனிட்டை கொடுக்குது. எப்போ? ஆன் ஹைட்ராலிசிஸ். சோ ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சுன்னா ஆர் கால்டு அந்த கார்போஹைட்ரேட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ஸ்னு சொல்றாங்க. தே ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் ஆஸ் டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், டெட்ராசாக்கரைட், பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா இதே மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா, 10 வரைக்கும் டெகா சாக்கரைட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். சோ அததான் காமனா எட்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டைசாக்கரைட்ல இருந்து டெகாசாக்கரைட் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும் காமனா? ஒலிகோசாக்கரைட் அப்படின்னு சொல்லணும். ஒலிகோ. ஓகேவா? 2ல இருந்து 10 பக்கா. டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் தே ப்ரொவைட் ஆன் ஹைட்ராலிசிஸ். ஸோ என்ன சொல்றாங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2 மோனோசாக்கரைடு கொடுத்தா வி கால்ட் அஸ் டைசாக்கரைட், 3 மோனோசாக்கரைடு கொடுத்தா வி கால்ட் அஸ் ட்ரைசாக்கரைட். லைக் தட் அது எத்தனை மோனோசாக்கரைடை கொடுக்குதோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அதை பொறுத்து அதை எத்தனை சாக்கரைடு நம்ம சொல்லுவோம்னு சொல்றாங்க. பட் காமனா நம்ம ஒலிகோசாக்கரைட் சொல்லுவோம்ல, அதை மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அமாங்ஸ்ட் திஸ் த மோஸ்ட் காமன் ஆர் டைசாக்கரைடு. இந்த ஒலிகோசாக்கரைட்ல நம்ம காமனா எதை பத்தி தான் அதிகமா பார்ப்போம்னா டைசாக்கரைடு பத்தி பார்ப்போம். The two monosaccharide units obtained on hydrolysis of a disaccharide may be same or different. என்ன சொல்றாங்க, ஒரு டைசாக்கரைடு இருக்கு, அந்த டைசாக்கரைடு எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு 2 மோனோசாக்கரைடு கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் அந்த 2 மோனோசாக்கரைடும் ஒரே மாதிரியான மோனோசாக்கரைடாவும் இருக்கலாம் அல்லது டிஃபரெண்ட் மோனோசாக்கரைடாவும் இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ஸ்டார்ச்னு ஒண்ணு இருக்கு சரியா? ஸ்டார்ச்சோட ஃபார்முலா என்னது? C6H10O5. ஓகே, இது n டைம்ஸ் இருக்கும். இந்த ஸ்டார்ச்சை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்றேன். இஃப் ஐ கெட் ஹைட்ராலிசிஸ், இந்த 2 ஹைட்ரஜன் இந்த H10 கூட சேர்ந்துச்சுன்னா H10 plus H2 எனக்கு என்ன ஆயிடும்? C6H12ன்னு வந்துருமா? O5 இருக்கு, இங்க ஒரு O இருக்கு வாட்டர்ல, அப்ப O6ன்னு மாறிடும். ஃபைன். சோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்? C6H12O6 அப்படின்றது ஆக்சுவலா இது n டைம்ஸ் இருக்கும். இது n டைம்ஸ் எனக்கு என்ன கிடைக்குன்னா C6H12O6 குளுக்கோஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்டார்ச் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா குளுக்கோஸ் கிடைக்கும்னு தெரியுது. இந்த ப்ராசஸ்ல எனக்கு ஒரு பாலிசாக்கரைடு எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்றேன், குளுக்கோஸ்ன்ற ஒரே ஒரு டைப் ஆஃப் மோனோசாக்கரைடு தான் கிடைக்குது இல்லையா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாக்கரைடு எடுத்துக்கணும், டைசாக்கரைடா இருக்கணும். அந்த டைசாக்கரைடு எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கிடைக்கிறது 2மே மோனோசாக்கரைடா இருக்கணும். அந்த மோனோசாக்கரைடு 2மே ஒரே மோனோசாக்கரைடா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற வேற மோனோசாக்கரைடா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுக்ரோஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சுக்ரோஸை பொறுத்த வரைக்கும் டேபிள் சுகர் இல்லையா, சுக்ரோஸ் அதனுடைய ஃபார்முலா என்னது? C12H22O11. ஓகே, இது கூட வாட்டரை சேர்க்கிறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? H22 plus 2 24ன்னு இருக்குமா? அதுல பாதியா எழுதுறேன். ஸோ C6H12O6 plus C6H12O6. உங்களுக்கு புரியுதா பாருங்க? C6 plus 6 12 இருக்கு. H இங்க 22 plus 2 24 இருக்கு, அதுதான் இங்க 12 plus 12ன்னு இருக்கு. O11 plus இங்க 1 12 இருக்கு, இங்க O6 plus 6 இருக்கு, 12 இருக்கு. அப்போ இது குளுக்கோஸா இருக்கும், இது ஃப்ரக்டோஸா இருக்கும். புரியுதா? 2 மோனோசாக்கரைட், 2ம் வேற வேற மோனோசாக்கரைட். ஆனா இது கூட டைசாக்கரைடை ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால கிடைக்கலாம். அப்ப டைசாக்கரைடை அல்லது ஏதோ ஒரு ஒலிகோசாக்கரைட் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகலாம்னா ஒரே மாதிரியான மோனோசாக்கரைட்ஸும் கிடைக்கலாம் அல்லது டிஃபரெண்ட் மோனோசாக்கரைட்ஸும் கிடைக்கலாம்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? For example, 1 molecule of sucrose on hydrolysis gives 1 molecule of glucose and 1 molecule of fructose. Whereas maltose, in case நான் maltose எடுத்துட்டு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், we are giving, I mean it gives 2 molecules of only glucose. maltose அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணிருந்தா எனக்கு குளுக்கோஸ் மட்டும் தான் 2 தடவையும் கிடைக்கும். சேம் ஃபார்முலா, சுக்ரோஸ்க்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான்ப்பா மால்டோஸ்க்கும். சரியா? மால்டோஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். மால்ட் இதெல்லாம் அந்த ராகி மால்ட் மாதிரி ஏதாவது மாவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சுகர். இந்த மால்டோஸ் உடைய ஃபார்முலாவும் C12H22O11 தான், கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கம்மியா இருக்கும். இந்த மால்டோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணா எனக்கு குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் சுக்ரோஸ் விச் இஸ் ஆல்சோ டைசாக்கரைட், மால்டோஸ் மாதிரி தான் சுக்ரோஸும் ஒரு டைசாக்கரைட். ஆனா அந்த டைசாக்கரைட் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு 2 குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்னு 2 டிஃபரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குது. அப்ப டைசாக்கரைடை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு சேம் மோனோசாக்கரைடும் கிடைக்கலாம் அல்லது டிஃபரெண்ட் மோனோசாக்கரைடும் கிடைக்கலாம். அது பொறுத்து, ஐ மீன் அது எந்த மாதிரியான மோனோசாக்கரைட் ஒண்ணா சேர்ந்து உருவாச்சோ அதை பொறுத்து இருக்கும். ஓகே, சோ ஒலிகோசாக்கரைட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 2 to 10 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அல்லது 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் நம்ம என்ன சொல்லலாம்? ஒலிகோசாக்கரைட்னு சொல்லுவோம். ஃபைன். அடுத்தது பாலிசாக்கரைட். பாலினாலே நிறைய அப்படின்னு அர்த்தம் இல்லையா? n நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சோ பாலிசாக்கரைட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. கார்போஹைட்ரேட்ஸ் which yield a large number of monosaccharides units.
ஆன் ஹைட்ரோலைசிஸ் ஆர் கால்டு பாலிசாக்கரைட்ஸ். ஸோ ஒரு கார்போஹைட்ரேட்டை நான் ஹைட்ரோலைசிஸ் பண்றதுனால லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா அதுக்கு பேர் பாலிசாக்கரைட் சொல்றாங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஸ்டார்ச், அது நம்ம ஒரு பாலிசாக்கரைட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய குளுக்கோஸ் கிடைக்கும் இல்லையா? சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், கம்ஸ் எட்ஸெட்ரா. இது எல்லாமே என்னதுன்னா பாலிசாக்கரைடுக்கான எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸ்டார்ச் நீங்க பாத்துட்டீங்க, C6H10 O5 அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இதுதான் n டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ச் பாத்தீங்க. அதே மாதிரி செல்லுலோஸ்லயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அமைலோஸ், அமைலோபெக்டின் 2 காம்பவுண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை பத்தி நம்ம உள்ளார டீடைலா இருக்கு, அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கிளைகோஜனும் அதே மாதிரி தான். சரியா? ஃபைன். குளுக்கோஸ் தான் ஆக்சுவலா கிளைகோஜனா நம்ம பாடியில மாறுது இல்லையா? ஃபேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே அன்வான்டா இருந்துச்சுன்னா, தேவையில்லாத எனர்ஜியா இருந்துச்சுன்னா அது கொழுப்பா மாறி இருக்கும்ல, அதை தான் நம்ம கிளைகோஜன் சொல்லுவோம். சரி, உங்களுக்கு செல்லுலோஸ் பத்தி ஸ்டார்ச் பத்தி கீழே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அடுத்த லைன்ஸ், அடுத்த இதே சாப்டர்ல அடுத்த பேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்கலாம். பாலிசாக்கரைட்ஸ் ஆர் நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட். என்ன சொல்றாங்க? டைசாக்கரைடு, ஒலிகோசாக்கரைடு இருக்குல்ல, இது கூட ஓரளவுக்கு ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். மோனோசாக்கரைடும் ஸ்வீட் டேஸ்ட் தான். மோனோசாக்கரைடு அழகாவே குளுக்கோஸ்லாம் நீங்க சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த பிடி சார் கிட்ட இருந்தெல்லாம் திருடி, அதாவது கேமுக்கு விளையாடுறவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா தண்ணியில போட்டு குடிச்சிட்டு ஓடணும், அத்லட்டிக்கா இருக்கணும்லாம் நினைப்பாங்க. ஆனா அதுக்கு எதுலயுமே கலந்துக்காத சில பசங்க இருப்பானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஃப்ராடு பசங்களா போய் பேக்ல இருந்து குளுக்கோஸ் பாட்டிலையோ குளுக்கோஸ் பாக்ஸையோ எடுத்து அதுல இருக்கிறத கொட்டி நக்கிட்டு இருப்பானுங்க. ஒயிட் கலர்ல பவுடர் மாதிரி இருக்கும்ல, சோ சாப்பிடுவாங்க. ஃபைன். அந்த மாதிரி நீங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிடாதீங்க. உங்களை பத்தி நீங்களே கழுவி ஊத்துறதுக்கு சமமா இருக்கும். இல்லன்னா வேணா சொல்லுங்க, நான் அந்த மாதிரி இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். ஸோ மோனோசாக்கரைட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்வீட் டேஸ்ட் தான். ஒலிகோசாக்கரைட்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஒலிகோசாக்கரைட்ஸும் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். பட் பாலிசாக்கரைட் அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்காதுன்னு சொல்றாங்க. பாலிசாக்கரைட்ஸ் ஆர் நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட், ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்டு நான் சுகர். அப்ப பாலிசாக்கரைட் ஸ்வீட் டேஸ்ட்ல இல்லாததுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? நான் சுகர்னு சொல்லலாம். மோனோசாக்கரைட்ஸும் ஒலிகோசாக்கரைட்ஸும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். தே ஆர் சுகர்ஸ். ஓகேவா? கார்போஹைட்ரேட்டுக்கு தான் ஜெனரல் நேம் சாக்கரைட்ஸ், சுகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பாலிசாக்கரைட் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்னா சுகர்னு சொல்ல மாட்டோம், நான் சுகர்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. The carbohydrates may also be classified as either reducing or non-reducing sugars அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணாங்க? கார்போஹைட்ரேட்ஸ் ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால எத்தனை சுகரை உருவாக்குதோ அது பிஹேவியர், அதனுடைய பிஹேவியர் ஹைட்ராலிசிஸ்ல எப்படி இருக்கோ அதை வச்சு மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட், பாலிசாக்கரைட்னு 3 வகையா பிரிச்சாங்க இல்லையா? இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய ரெடியூசிங் நான் ரெடியூசிங் நேச்சர் வச்சு சொல்றாங்க. Either reducing or non-reducing sugar. All those carbohydrates which reduce filling solutions and tolerance reagent. Filling solution ஆனது filling solution A, filling solution A, filling solution B னு ரெண்டு இருக்கு இல்லையா? அமோனியம் காப்பர் சல்ஃபேட், ரைட்? ஓகே, சாரி, அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் வந்து டாலரன்ஸ் reagent. ஸோ filling solution என்ன சொல்லுவீங்க? சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட் சொல்லுவீங்களா? மோஷல் சால்ட் இல்ல. சரி, அப்போ filling solutionல காப்பர் சல்ஃபேட் அக்வஸா எடுத்துப்பீங்க, கரெக்டா? CuSO4 காப்பர் சல்ஃபேட் அக்வஸ் சொல்யூஷனா எடுத்துப்பீங்க. ஓகே. ஸோ சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட்டும் நம்ம எடுத்துப்போம். சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த காப்பர் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகணும். ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ, ஃபில்லிங் சொல்யூஷன் பி, இந்த இடத்துல ஒன்னா சேர்த்து தான் ஃபில்லிங்ஸ் மிக்சர்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற காப்பர் எனக்கு 2+ இருந்து என்ன ஆகணும் அப்படின்னா காப்பரா ரெடியூஸ் ஆகணும். ஓகேவா? அப்படியே ரெடியூஸ் ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஆல் த கார்போஹைட்ரேட்ஸ் விச் ரெடியூஸ் ஃபில்லிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் ரியேஜென்ட். டாலரன்ஸ் ரியேஜென்ட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட், அதுல Ag+ இருக்கும். சரியா? அது எனக்கு என்னவா மாறும்னா ஏஜியா மாறணும், பிரிசிபிடேட்டா வரும். ஸோ இந்த மாதிரி சில்வர் ரெடியூஸ் ஆச்சுனாலோ காப்பர் ரெடியூஸ் ஆச்சுனாலோ ஃபில்லிங் சொல்யூஷனோ டாலரன்ஸ் ரியேஜென்ட்டோ ரெடியூஸ் ஆச்சுன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம என்ன சொல்லணும்? ஆர் ரெஃபர் டு ஆஸ் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் சொல்றேன், ஆல் தோஸ் கார்போஹைட்ரேட்ஸ், எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் விச் ரெடியூசஸ் ஃபில்லிங் சொல்யூஷன் டாலரன்ஸ் ரியேஜென்ட். எந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ஃபில்லிங் சொல்யூஷனையும் அல்லது டாலரன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெஃபர் டு ஆஸ். அதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபில்லிங் சொல்யூஷன் டாலரன்ஸ் ரெடியூஸ் பண்ணதுனால அந்த சுகருக்குலாம் பேர் என்னதுன்னா ரெடியூசிங் சுகர். ஓகே. ஆல் மோனோசாக்கரைட்ஸ் வெதர் ஆல்டோஸ் ஆர் கீட்டோஸ் ஆர் ரெடியூசிங் சுகர். என்ன சொல்றாங்க? எல்லா மோனோசாக்கரைட்ஸும், அது ஆல்டோஸா இருந்தாலும் சரி, ஆல்டிஹைடை வச்சு ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தாலும் சரி, அல்லது கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்டா இருந்தாலும் சரி, எல்லா ஆல்டிஹைட் கீட்டோன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் ரெடியூசிங் சுகர் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, மோனோசாக்கரைட்ஸ். ஸோ மோனோசாக்கரைட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மோனோசாக்கரைட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பிரசன்ட் இன் தேம். ஸோ மோனோசாக்கரைடை நம்மளால ஃபர்தரா என்ன பண்ண முடியாது? ஹைட்ரலைசிஸ் பண்ண முடியாது.
இல்லையா? ஒரு டைசாக்கரைடோ, ட்ரைசாக்கரைடோ எடுத்துட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்ணி தான் எனக்கு மோனோசாக்கரைடே உருவாக்குவேன். இந்த மோனோசாக்கரைட ஃபர்தரா என்னால ஹைட்ரோலைஸ் பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு தெரியும். இப்ப இத ஃபர்தரா எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் என்னென்ன ஃபங்ஷனல் குரூப் இருக்கு. இத பொறுத்து அத கிளாசிஃபை பண்றாங்க. ஆல்டோஸா, கீட்டோஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா ஆல்டோஸ், கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அதாவது ஓஸ்ன்ற வேர்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் கீழ சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அப்ப புரியும். ஓகே. எத்தனை இருக்கு? 3 கார்பனா, 5 கார்பனா, 10 எத்தனை கார்பன் இருக்கோ அத பொறுத்து நம்ம அதுக்கு பேர் சொல்லணும். 3 கார்பன் இருந்தா ட்ரையோஸ், 4 கார்பன் இருந்தா டெட்ரோஸ், 5 கார்பன் இருந்தா பென்டோஸ். இந்த மாதிரி வேர்ட யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பாருங்க. இஃப் எ மோனோசாக்கரைடு contains an aldehyde group, it is known as aldose. என்ன சொல்றாங்க? சப்போஸ் ஒரு மோனோசாக்கரைட்ல ஆல்டிஹைட் குரூப் ஃபங்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா, நம்ம அத என்னன்னு சொல்லணுமா? ஆல்டோஸ், ஏஎல்டி, ஆல்டிஹைடுக்கான ஷார்ட் ஃபார்ம். ஓஸ் அப்படின்றது கார்போஹைட்ரேட் உடைய ஷார்ட் ஃபார்ம். ஓஸ். ஓகேவா? ஃபைன். எல்லா சுகரையுமே நம்ம ஓஸ்ன்னு சொல்லுவோம். அதனால ஆல்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இட் இஸ் known as aldose and if it contains keto group, சப்போஸ் அதுல கீட்டோன் ஃபங்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, it is known as ketose அப்படின்னு சொல்றாங்க. அத நம்ம கீட்டோஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Number of carbon atoms constituting the monosaccharide is also introduced in the name as in evident from the examples given below. சோ என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு? அந்த மோனோசாக்கரைடுக்கு எப்படி நேம் வைக்கிறாங்கன்றத கீழ குடுத்திருக்காங்களாம். 3 கார்பன்ஸ் இருக்கு. கார்பன் ஆட்டம்ஸ் 3 இருக்கு. ஜெனரல் டெர்ம் என்னது? ட்ரை ஓஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3 இருந்துச்சுன்னா ட்ரையோஸ். அதுல ஆல்டிஹைட் ஃபங்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா ஆல்டோ ட்ரையோஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. சப்போஸ் கீட்டோன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுமா? கீட்டோ ட்ரையோஸ்னு சொல்லணும். அப்ப 3 கார்பன் இருந்தா ட்ரையோஸ். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. தெரியுதா உங்களுக்கு? TRIOSE ட்ரையோஸ் அப்படின்னு தான் சொல்ல போறோம் 3 கார்பன் இருந்தாலே. அதுல ஆல்டிஹைட் ஃபங்ஷனல் குரூப் இருந்தா ஆல்டோ ட்ரையோஸ், கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோ ட்ரையோஸ். லைக் தட் 4 இருந்துச்சுன்னா டெட்ரோஸ், அதுல ஆல்டிஹைட் இருந்தா ஆல்டோ டெட்ரோஸ், கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோ டெட்ரோஸ். இதே மாதிரி தான் 7 கார்பனுக்கும் சொல்லியிருக்காங்க. என்னால எல்லாத்தையும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. பட் யூ கேன் ரைட். நாங்க மட்டும் ஏன் சார் படிக்கணும்னு கேட்காதீங்க. நீங்க தானே எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப நீங்க தான் படிக்கணும். நான் எக்ஸாம் எழுத போறதில்ல. உங்களுக்கு சொல்ல தான் போறேன். சோ அதனால நான் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. எத்தனை கார்பன் இருக்கோ அதனுடைய நேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரூட் வேர்டா சொல்லி, அதனுடைய ரூட் வேர்ட் ஹெப்ட், ஹெக்ஸ், பென்ட் அந்த மாதிரி ரூட் வேர்ட் சொல்லி, அதுக்கப்புறம் ஓஸ் சொல்லணும். ஓஎஸ்இ, ஓஸ்ன்னு சொல்லணும். சார் தண்ணி பைப்பு ஓஸா சார் கேட்காதீங்க. இங்க சுகருக்கான கார்போஹைட்ரேட்டுக்கான ஓஸ். ஓகே. சோ இத நம்ம சொல்றோம். ஹெப்டோஸ், ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்றோம். இன் கேஸ் அதுல ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா ஆல்டோ ஹெக்ஸோஸ், ஆல்டோ ஹெப்டோஸ் அப்படின்னு சொல்லணும். கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோ ஹெக்ஸோஸ், கீட்டோ ஹெப்டோஸ்னு சொல்லுவோம். ஓகே தானே? இந்த பேர் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா யாரு கேட்டாலும் எழுதிடுவீங்கன்னு நான் நம்புறேன். இதெல்லாம் கேட்பாங்களா? கேட்டா தெரியாது. எத கேட்பாங்களோ? புக்ல இருக்கிறத நான் நடத்துறேன். அதுல எத கேட்டாலும் நீங்க எழுதுற அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் occurs freely in nature as well as in the combined form. So குளுக்கோஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரீயாவும் இருக்கு. நேச்சர்ல இயற்கையாவே தனியாவேவும் எனக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். அது இல்லாம கம்பைன்டு ஃபார்ம்ல இப்ப நம்ம சுக்ரோஸ்ல பார்த்தோம் இல்லையா? சுக்ரோஸ்ல இருந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்னு 2 கிடைச்சிச்சு. அந்த மாதிரி கம்பைன்டு ஃபார்ம்லயும் குளுக்கோஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் பிரசன்ட் இன் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹனி. சோ தேன்லயும் ஸ்வீட் ஃப்ரூட் எப்படி சொல்றது? சுவையான பழங்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரைப் கிரேப்ஸ் ஆல்சோ கண்டெயின் குளுக்கோஸ் இன் லார்ஜ் அமௌண்ட். என்ன சொல்றாங்கன்னா பச்சையா இல்லாம நல்ல பழுத்த திராட்சையா இருந்துச்சுன்னா, ரைப்பன் கிரேப்ஸா இருந்துச்சுன்னா, பழுத்து போன திராட்சையா இருந்துச்சுன்னா, அதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் அதுல இருந்து வைன்லாம் செய்றாங்களோ? சரி, ஓகே. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். வாங்க பார்க்கலாம். இட் இஸ் பிரிப்பேர்ட் as follows. சோ இந்த குளுக்கோஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணாங்க? பிரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் சுக்ரோஸ், கேன் சுகர். கரும்பு சக்கையில இருந்து அல்லது சர்க்கரையில இருந்து நம்ம பிரிப்பேர் பண்ண போறோம். இஃப் சுக்ரோஸ் இஸ் பாயில்டு வித் டைல்யூட் HCl. சுக்ரோஸ் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் HCl கூட சேர்த்து பாயில் பண்றாங்க, கொதிக்க வைக்கிறாங்க. ஆர் சல்ஃபியூரிக் ஆசிட், ஈவன் மினரல் ஆசிட்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையோ அல்லது சல்ஃபியூரிக் ஆசிடையோ யூஸ் பண்றாங்க. எதுக்காக? இன் ஆல்கஹாலிக் சொல்யூஷன் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் அப்டைன்ட் இன் ஈக்குவல் அமௌண்ட். இந்த மாதிரி சுக்ரோஸ் எடுத்துட்டு டைல்யூட் HCl ஆர் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல பாயில் பண்ணா அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஈக்குவல் அமௌண்ட்ல கிடைக்குது. இது 50%, இது 50%. ஈக்குவல் அமௌண்ட்ல குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. சோ அதுக்கான ரியாக்ஷன் எழுதிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? C12 H22 O11 which is called sucrose. அது கூட வாட்டர் சேர்க்கறாங்க. 22ன்றது 24ஆ மாறிடும். O11 அப்படின்றது 12ஆ மாறிடும். அப்போ C6H12O6 plus C6H12O6. ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே. இப்படி சுக்ரோஸை எடுத்துக்கிட்டு ஆசிட் இன் பிரசன்ஸ் இந்த H+ ன்னு இருக்காங்க இல்லையா? அதுதான் HCl ஆர் H2SO4ன்னு அர்த்தம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட், மினரல் ஆசிட். ஓகே. ஆசிட் இன் பிரசன்ஸ்ல ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் கிடைக்குதுன்னு சொன்னாங்க.
வேற எப்படி குளுக்கோஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஃப்ரம் ஸ்டார்ச் C6H10O5. நான் ஏற்கனவே 2 தடவை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். ஸோ ஃபார்முலாவை நான் சொல்லும் போதே 2 தடவை 3 தடவை ஒழுங்கா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் அது என்ன ஆயிடும், மெமரைஸ் ஆயிடும். அப்படியே கூட நீங்க படிக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ ஸ்டார்ச் C6H10O5 n டைம்ஸ். இந்த ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ் எடுத்துக்கிட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஆசிட் இன் பிரசன்ஸ்ல தான் 393 கெல்வின் அண்ட் 2 to 3 atm பிரஷர் கொடுக்குறோம். எனக்கு n டைம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். அதே தான் வேர்டிங்லயும் எழுதிருக்காங்க. வேணும்னா படிச்சு காமிக்கிறேன். கமர்ஷியலி குளுக்கோஸ் இஸ் அப்ளைன்ட் பை ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் பை பாயிலிங் இட் வித் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் அட் 393 கெல்வின் அண்டர் பிரஷர். ஸோ கமர்ஷியலி இந்த வேர்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரியாது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வியாபாரமா தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. கமர்ஷியலி குளுக்கோஸை நிறைய விற்கணும்னு நினைச்சா சர்க்கரையில இருந்து வித்துட்டு இருந்தா உட்காந்து அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ச்ல இருந்து செல்லுலோஸ்ல இருந்து, பிளான்ட்டுடைய எல்லா பிளான்ட்லயுமே என்ன இருக்கும், ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் இருக்கும். அந்த செல்லுலோஸ்ல இருந்து ஸ்டார்ச்ல இருந்து நம்ம குளுக்கோஸை ப்ரிப்பேர் பண்றோம். இதுதான் கமர்ஷியலா குளுக்கோஸை தயாரிச்சு விற்கிறதுக்கான வழின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? குளுக்கோஸ் இஸ் அன் ஆல்டோஹெக்சோஸ். குளுக்கோஸ்ல என்ன இருக்குன்னா ஆல்டிஹைட் குரூப் தான் இருக்கு. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்ல கண்டுபிடிக்க போறோம். இருந்தாலும் நான் இங்க ஜெனரலா காமனா சொன்னதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஆல்டோஹெக்சோஸ் அண்ட் இஸ் கால்டு அண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளுக்கோஸ் அப்படின்றது ஒரு ஆல்டோஹெக்சோஸ். அதே மாதிரி அதை நம்ம என்னன்னு சொல்லணுமா, டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் த மோனோமர் ஆஃப் மெனி ஆஃப் த லார்ஜர் கார்போஹைட்ரேட்ஸ். நிறைய கார்போஹைட்ரேட்டுடைய மோனோமர். அந்த கார்போஹைட்ரேட் உருவாகிறதுக்கு ஒரு மாலிகுல் காரணமா இருக்கும் இல்லையா? ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட பாலிமரா ஃபார்ம் ஆகும்போது தான் எனக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும், பாலிசாக்கரைட்ஸ். அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ்க்கு குளுக்கோஸ் தான் என்னவா இருக்குன்னா ஒரு மோனோமரா இருக்குன்னு சொல்றாங்க. நேம்லி ஸ்டார்ச், செல்லுலோஸ். இட் இஸ் ப்ராபப்லி த மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த். ஸோ என்ன சொல்றாங்க, குளுக்கோஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த். பூமியில கிடைக்கக்கூடிய மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம், அலுமினியம்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், குளுக்கோஸை சொல்லணும். ஓகேவா? இட் வாஸ் அசைன்டு த ஸ்ட்ரக்சர் given below on the basis of the following evidences. ஸோ தெளிவா கொடுத்துட்டாங்க எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எவிடன்ஸை வச்சுதான் குளுக்கோஸ்க்கு நம்ம இப்ப வரைய போற ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரை நான் வேணா உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். ஃபைன். இதோ இருக்கு இல்லையா, இது இந்த 1, 2, 3 இது எல்லாமே குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இது குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் இல்ல, சாரி. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சு, அதை ஆக்சிடேஷன் பண்ணி இங்க ஆசிடா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்சிடேஷன் வந்து பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆகி ஆசிடா மாறி இருக்கு. ரெண்டுமே டைகார்பாக்சிலிக் ஆசிடா மாறி இருக்கு. சரியா? இதெல்லாம் ஆக்சிடேஷனுக்காக எழுதியிருக்காங்க பாருங்க. நான் உங்களுக்கு எதுக்காக இதை காமிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சு, எப்படி ஒரு ஆல்டிஹைடு இருக்கு, எப்படி ஆல்கஹால் இருக்கு, எத்தனை ஆல்கஹால் இருக்கு, 5 ஆல்கஹால் இருக்கா, எப்படி இது பென்டாஹைட்ராக்சியா இருக்கு, எப்படி இந்த OH இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு, இது செகண்டரி ஆல்கஹாலா இருக்கு இந்த இடத்துலலாம். ஆனா இங்க மட்டும் என்னவா இருக்கு, பிரைமரி ஆல்கஹாலா இருக்கு டெர்மினல் இருக்கிற கார்பன்ல. அப்ப எத்தனை பிரைமரி ஆல்கஹால், எத்தனை செகண்டரி ஆல்கஹால், எப்படி இத்தனை OH இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா வாஸ் ஃபவுண்ட் டு பி C6H12O6. என்ன சொல்றாங்க, இத நம்ம எலமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். நம்மளால ஒரு மாலிகுலுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்றத டிட்டர்மின் பண்ண முடியும். ஒரு மாலிகுலுடைய மாலிகுலர் வெயிட்டையும் அதே மாதிரி எலமெண்டல் அனாலிசிஸ், அதுல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குன்றத கண்டுபிடிச்சா அதை வச்சு இந்த எலமெண்ட் தான் இருக்கு, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த எலமெண்ட்ஸ் தான் இருக்கு, அதனுடைய வெயிட் இவ்வளவு தூரம் இருக்குன்னா அப்போ இந்த எலமெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நீங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிப்பீங்கல்ல, அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா வாஸ் ஃபவுண்ட் டு பி C6H12O6. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு புரியுதா? ரெண்டு மெத்தட். ஒன்னு எலமெண்டல் அனாலிசிஸ், என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன், இந்த மாலிகுலுடைய டோட்டல் வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாலிகுலர் வெயிட்டை. சரியா? ஈவன் நீங்க சொல்யூஷன் அப்படின்ற சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்த மெத்தட்ல வேணா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் ஆஸ்மோட்டிக் பிரஷரோ அல்லது எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், பை ஆஸ்மோட்டிக் பிரஷர், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்முலாவில் வேணா நம்மளால என்ன பண்ண முடியும்னா
மாலிகுலர் வெயிட்ட, மாலிகுலர் மாஸ கண்டுபிடிக்க முடியும். சோ மாலிகுலர் மாஸும் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்றதும் தெரிஞ்சா போதும், நம்மளால ஈஸியா எதை எழுதிட முடியும்? மாலிகுலர் ஃபார்முலாவை எழுதிட முடியும். ஓகே. செகண்ட் ஒன், ஆன் ப்ரொலாங்டு ஹீட்டிங் வித் HI. ப்ரோலாங்டு அப்படின்னா லாங்னாலே நீண்ட நேரம்னு அர்த்தம். ப்ரோலாங்டுனா மிக நீண்ட நேரம் அப்படின்னு அர்த்தம். ஆன் ப்ரொலாங்டு ஹீட்டிங் வித் HI. ரொம்ப நேரம் HI கூட நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தா இட் ஃபார்ம்ஸ் N ஹெக்சேன். ரிடக்ஷன் ஆகி அயோடின்லாம் I2 அப்படின்னா அயோடின் கேஸா போயிடுது. அப்ப ஹைட்ரஜன் வந்து இது கூட ரிடக்ஷன் ஆகி குளுக்கோஸ் என்னவா மாத்துதான்? N ஹெக்சேனா மாத்துது. N ஹெக்சேன் கிடைக்குதுன்னா அப்ப அந்த குளுக்கோஸ்ல இருக்கிற 6 கார்பனுமே எப்படிதான் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் செயின்ல தான் இருக்கு. அதுல பிரான்ச்சஸ்லாம் இல்ல. புரியுதா? பிரான்ச்சஸ் இருந்ததா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? 2 மெத்தில் பென்டேன் கிடைச்சிருக்கணும். 2,3 டைமெத்தில் பியூட்டேன் கிடைச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆனா இங்க N ஹெக்சேன் கிடைக்குது. 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குன்னு அர்த்தம். Nன்ற வேர்டே நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட் செயின்ல ஒரு காம்பவுண்ட் இருந்தா தான் N யூஸ் பண்ணுவோம் இல்லையா? 3 கார்பனுக்கு மேல ஸ்ட்ரெயிட் செயின்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்ப இருந்தாலும் we use the prefix N. Okay. Suggesting that all the 6 carbon atoms are linked in a straight chain. 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குன்றது இங்க கன்சிடர் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க? ஜஸ்ட் HI ஹைட்ரோயோடிக் ஆசிட் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணாங்க. அதை வச்சு குளுக்கோஸ்ல இருக்கிற 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? சரி. தேர்ட் ஒன், குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சில் அமீன். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. ஹைட்ராக்சில்னா OH, அமீன் அப்படின்னா NH2. சோ NH2OH இதுக்கு பேர் தான் ஹைட்ராக்சில் அமீன். உங்களுக்கு தெரியுதா பாருங்க? OH அப்படின்றது ஹைட்ராக்சி, அது கூட Nக்கு ஒரு பாண்ட் இருக்கு. அந்த N கூட 2 ஹைட்ரஜனுக்கு பாண்ட் இருக்கு. NH2ன்னு இருந்தா அமீன்னு சொல்லணும். OH இருந்தா ஆல்கஹால்னு சொல்லலாம். கார்பன் கூட இருந்தா தான் ஆல்கஹால் சொல்லுவோம். இப்ப ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பேர் என்னது? ஹைட்ராக்சி அமீன். கரெக்டா? அத அவங்க ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு எழுதுறாங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ ஹைட்ராக்சில் அமீன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஹைட்ராக்சில் அமீனை என்ன பண்றாங்க? குளுக்கோஸ் கூட சேர்க்கறாங்க. குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சில் அமீன் டு ஃபார்ம் an ஆக்ஸைம். அது என்ன பண்ணுதுன்னா ஆக்ஸைமை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஃபைன். சோ இந்த ஆக்ஸைம் எப்ப ஃபார்ம் ஆகும்னா CO அப்படின்ற குரூப் இருந்தா மட்டும்தான். COன்ற குரூப் இருந்தா மட்டும்தான், கார்போனைல் குரூப் இருந்தா மட்டும்தான் அது ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆக்ஸைமை ஃபார்ம் பண்ணும். ஆக்ஸைமுடைய ஃபார்முலா என்னன்னு எழுதுறீங்க பாருங்க. இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும். இந்த Cக்கும் Nக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஐ வில் ரைட் லைக் திஸ். C டபுள் பாண்ட் N, அது கூட ஒரு OH. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னா ஆக்ஸைம். OXIME. ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சில் அமீனுடைய ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கணும். NH2OH ஆர் OHNH2 அப்படின்னு எழுதுனா இதுக்கு பேர் என்னது? ஹைட்ராக்சில் அமீன். இந்த ஹைட்ராக்சில் அமீன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் கார்போனைல்ல, அது ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஏதோ ஒரு கார்போனைல் குரூப் இருக்கு, CO குரூப் இருக்கு. அதுல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டு டபுள் பாண்டா போயிடுச்சுன்னா, வாட்டரா போயிடுச்சுன்னா நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் அது கூட ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் தான் என்னதுன்னா ஆக்ஸைம் அப்படின்னு சொல்றாங்க. OXIME. புரியுதா? ஓகே. குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சில் அமீன். குளுக்கோஸ் ஹைட்ராக்சில் அமீன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்ஸைமை கொடுக்குது அண்ட் ஆட்ஸ் a molecule of hydrogen cyanide to give. இதே மாதிரி ஹைட்ரஜன் சைனைட் கூட சேர்ந்தா அது சைனோஹைட்ரேட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு கார்போனைல் இருக்கு, C டபுள் பாண்ட் O இல்லையா? இது கூட ஹைட்ரஜன் சைனைடை சேர்க்கிறேன், HCN. இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா H பிளஸ் இருக்கும், CN மைனஸா இருக்கும். ஓகே. இங்க கார்போனைலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆக்சிஜன் மைனஸா இருக்கும், கார்பன் என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். இந்த பிளஸ்ல இந்த மைனஸ் வந்து சேரும், இந்த மைனஸ் இந்த பிளஸ் கூட சேரும். அப்ப வாட் ஐ எம் கெட்டிங்? ஒரு கார்பன். கரெக்டா? அது கூட சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கு, அது மைனஸா இருந்துச்சு. அது கூட H வந்து சேர்ந்துச்சுன்னா ஆல்கஹால். அந்த கார்பன் பிளஸ்ஸா இருந்துச்சு, அது கூட எது சேருது? CN வந்து சேருது. சைனைடு இருந்துச்சுன்னா சயனோ அப்படின்னு சொல்றேன். ஆல்கஹால் இருக்குல்ல, ஹைட்ராக்சி குரூப், அதை ஹைட்ரீன் அப்படின்னு சொல்றேன். சோ ஒரே கார்பன்ல சைனைடும் ஆல்கஹாலும் ஒன்னா இருந்துச்சுன்னா we simply called as சயனோஹைட்ரீன். என்ன சொல்லணும்? சயனோஹைட்ரீன். சோ இப்படிதான் சயனோஹைட்ரீனை ஃபார்ம் பண்ணுது. எது? குளுக்கோஸ். குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் சைனைட் கூட சேர்த்தா சைனோஹைட்ரீன் ஃபார்ம் ஆகுது. இதே குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்த்தா NH2OH, ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்குது? C டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் OH அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. இதுக்கு பேரு ஆக்ஸைம். அப்போ குளுக்கோஸை ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்க்கும் போது ஆக்ஸைம் கிடைச்சாலோ அல்லது இது OXIME. சரியா? இங்க இருக்கு I, இது M. ஓகே. குளுக்கோஸை எடுத்துட்டு ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்த்தா ஆக்ஸைம் கிடைச்சாலோ அல்லது குளுக்கோஸ் எடுத்துட்டு ஹைட்ரஜன் சைனைட் கூட சேர்த்தா சயனோஹைட்ரீன் கிடைச்சாலோ இது ரெண்டுமே எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா இங்க CO குரூப் இருக்கு, கார்போனைல் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அதை தான் இவங்க எழுதிருக்காங்க.
Glucose reacts with a hydroxylamine to form an oxime and adds a molecule of hydrogen cyanide to give a cyanohydrin. This reaction confirms the presence of carbonyl group C double bond O in glucose. அப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எனக்கு எவிடன்ஸ் கொடுக்குது, எதை நிரூபிக்குது அப்படின்னா குளுக்கோஸ்ல கண்டிப்பா ஒரு CO குரூப் இருக்குன்றத நிரூபிச்சது. இப்போ C டபுள் பாண்ட் O இருக்கு, அது கூட ரெண்டுமே அல்கைலா இருந்துச்சுன்னா கீட்டோன்னு சொல்லுவேன். ஒரு அல்கைலும் ஒரு ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா we called as CHO ஆல்டிஹைட்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப அது ஆல்டிஹைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம், ஈவன் எஸ்டராவோ கார்பாக்சிலிக் ஆசிடாவோ இருக்கலாம். அது என்ன கார்பன் இதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கணும். ஃபைன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பாருங்க, குளுக்கோஸ் எடுத்துட்டு ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்க்கிறாங்க, NH2OH. என்ன நடக்கும்? இந்த ஓவை இந்த NH2 எடுத்துட்டு CH டபுள் பாண்ட் NOH அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஹைட்ராக்சில் அமீன் சொல்றாங்க. சார் நீங்க C டபுள் பாண்ட் NOH தானே சொன்னீங்க, இங்க ஏன் சார் CH இருக்குன்னு கேட்காதீங்க. நான் என்ன பண்ணேன்னா கார்பனை எழுதி இந்த பக்கம் 2 கோடு போட்டேன். அந்த 2 கோட்ல ஏதோ ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அது ஹைட்ரஜன் தான் இருக்கானதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல தான் கண்டுபிடிக்கவே போறோம். பட் இப்போதைக்கு அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ C இருக்கணும், டபுள் பாண்ட் NOHன்னு இருக்கணும். அப்படி இருந்தாலே அது ஹைட்ராக்சில் அமீன் தான். சரி, ஆக்சைம் தான். இதுக்கு பேர் என்னது? ஆக்சைம். சரியா? ஓகே. அதே மாதிரி ஆல்டிஹைட் எடுத்துட்டு ஹைட்ரஜன் சைனைடு கூட சேர்க்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு கார்பன்லயே சைனைடும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு. சயனோஹைட்ரின் அப்படின்ற ஒண்ணு கிடைக்குது. சயனோஹைட்ரின் கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் எனக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணுது? இட் ஹேஸ் அ CO குரூப். அது ஆல்டிஹைட் குரூப்னு அவங்க சொல்லலப்பா, தெளிவா சொல்றேன். CO கார்போனைல் குரூப் அப்படின்னு மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? 4th பாயிண்ட் பாருங்க. குளுக்கோஸ் கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு டு 6 கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிட். 6 கார்பன் இருக்கிற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட உருவாக்குதுன்னு சொல்றாங்க குளுக்கோஸை ஆக்சிடேஷன் பண்ணும்போது, குளுக்கோனிக் ஆசிட் ஆன் ரியாக்ஷன் வித் a mild oxidizing agent like bromine water. So அதுவும் எப்படி கிடைக்குது? 6 கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஜஸ்ட் ஒரு மைல்டு ரெடியூஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணாலே, மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணாலே, புரோமின் வாட்டரை வச்சு நைட்ரிக் ஆசிட்லாம் பாத்தீங்கன்னா மைல்டு ஆக்சிடேஷன் இல்லையா? டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் மைல்டு ஆக்சிடேஷன். ஸோ புரோமின் வாட்டரை யூஸ் பண்ணி நான் ஆக்சிடேஷன் பண்ணாலே எனக்கு ஆசிட் கிடைக்குதுன்னா அப்ப அது கண்டிப்பா என்னவா இருக்குன்னா ஆல்டிஹைடா தான் இருக்கணும். ஆல்டிஹைட் தான் ஈஸியா ஆசிட கொடுக்கும். கீட்டோன் என்ன பண்ணும்? லெஸ் நம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட கொடுக்கும். நீங்க இது தெரியலனா ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு சாப்டருக்கு முன்னாடி, அமீனுக்கும் முன்னாடி நம்ம நடந்தது, அதை பார்த்துட்டு வாங்க. சாப்டர்ஸை நீங்க லைன் பை லைனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இது இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர்ல இருக்கிறது ஏற்கனவே 2 சாப்டர்ல 3 சாப்டர்ல வந்ததா இருக்கும், அதனுடைய தொடர்பா இருக்கும். அதனால நீங்க எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி படிங்க, அதுதான் நல்லது. ஓகேவா? சரி, ஆக்சிடேஷன் பண்ணும்போது குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா குளுக்கோனிக் ஆசிடா மாறுது. அப்போ எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த CO குரூப் கண்டிப்பா ஆல்டிஹைட் குரூப் தான். அதனாலதான் ஈஸியா மைல்டு ஆக்சிடேஷன்லயே எனக்கு ஆசிடா மாறுது. இல்லனா கீட்டோனா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் பண்ணாதான் அது என்னவா மாறும்னா ஆசிடா மாறும். அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? This indicates that the carbonyl group is present as an aldehyde group. அங்க பிரசன்டா இருக்கிற கார்பonyl குரூப் என்னதுன்னா ஆல்டிஹைட் குரூப்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது CHOH 4 டைம்ஸ் CH2OH. இதுதான் குளுக்கோஸ் ஃபார்முலா. புரோமின் வாட்டர் ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ஃபர்ஸ்ட் CHO இருக்கு இல்லையா, ஆல்டிஹைட், அது மட்டும் ஆசிடா மாறிடுச்சு. மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. 5th ஒன் அசிட்டைலேஷன். இந்த அசிட்டிலேஷன் மூலியமா எத்தனை ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, OH குரூப் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம அசிட்டிலேஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, அசிட்டிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ஃபார்முலா என்னது? CH3CO OCO CH3. அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. ஈவன் நீங்க இந்த இடத்துல அசிட்டைல் குளோரைடு கூட எடுத்துக்கலாம். ஃபைன், கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் விகரஸா நடக்கும். ஓகே, பட் இங்க அசிட்டிக் அன்ஹைட்ரைடு எடுத்திருக்காங்க. அசிட்டிக் அன்ஹைட்ரைடு எடுத்துட்டு என்ன பண்றாங்களா? gives glucose pentaacetate. குளுக்கோஸ்ல பென்டா அசிட்டேட் 5 அசிட்டேட் மாலிகுல் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ 5 ஹைட்ராக்சி காம்பவுண்ட், 5 ஆல்கஹால் இருந்திருக்கு, அதனால தான் 5 அசிட்டேட்டா அது மாறுச்சுன்னு சொல்றாங்க. which confirms the presence of 5 hydroxyl group. குளுக்கோஸ் எடுத்துட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூட சேர்க்கறாங்க. எனக்கு என்னவா மாறுது? குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். குளுக்கோஸ் கூட 5 அசிட்டேட் வந்து சேருது. அப்ப எனக்கு 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகுது. since it exists as a stable compound. ஆனாலும் அந்த எப்படி இருக்கு? ஸ்டேபிளா இருக்கு இல்லையா? 5 ஹைட்ராக்சில் குரூப் இருந்தும் அது ஸ்டேபிளா இருக்குன்னா ஒரே கார்பன்ல 2 OH இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we called as gem diol. ஜெமினல் டயால் அப்படின்னு சொல்லுவோம், ஜெம் டயால் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஸ்டெபிலிட்டி கம்மி. இது என்ன ஆகும்? 2 OH இருக்குல்ல, அதுல ஒரு OH ஒரு H எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு இது ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ மாறிடும். ஓகேவா? டீஹைட்ராலிசிஸ் ஈஸியா நடக்கும். ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. ஒரே கார்பன்ல 2 OH இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி கம்மி, ஜெமினல்னு சொல்லுவோம். அப்போ இங்க ஒரே கார்பன்ல இல்லன்றது நம்மளுக்கு புரியுது. என்ன சொல்றாங்க?
since it exists as a stable compound, இது stable compound இருக்கிறதுனால 5 alcohol group should be attached to different carbon atom. 5 alcohol groupம் கண்டிப்பா ஒரே கார்பன்ல 2 அப்படிலாம் அட்டாச் ஆகாம 5 டிஃபரண்ட் கார்பன் ஆட்டம்ஸ்ல அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரண்ட் கார்பன் ஆட்டம், ஒரு கார்பன்லயும் ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? அப்போ நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ண மூடிட்டு எழுதலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்டிஹைட் குரூப் தான், அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 6 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்ம எழுதலாமா? ஓகே, 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் என்னது, ஒரு கார்பன்லயும் ஒரு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது. 1 2 3 4 5 5 OH இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இது ஆல்டிஹைடு. ஃபர்ஸ்ட் கார்போனைல் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சைமை வச்சோ சைனோஹைட்ரேட் வச்சோ, அதுக்கப்புறம் அந்த ஆல்டிஹைட் தான்றதை ஆக்சிடேஷன் பண்ணி குளுக்கோனிக் ஆசிடை வர வச்சு கண்டுபிடிச்சோம், மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணி. ஸோ இதெல்லாம் இதனுடைய ஸ்கெலிட்டன் ஃபார்முலா, குளுக்கோஸுடைய ஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் வேற என்னென்ன வேணும்? ஹைட்ரஜன்ஸ் வேணும். எத்தனை ஹைட்ரஜன் எங்கெங்க வரணும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா குளுக்கோஸுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும் இல்லையா? சரி, அடுத்தது இந்த அசிட்டேட் ஃபார்ம் ஆகுதுல, இதுக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் நான் உங்களுக்கு எழுதுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நான் நம்புறேன். பாருங்க, CHO CHOH, அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இருக்கு. ஓகேவா? நான் சிம்பிளா எழுதுறேன். இது குளுக்கோஸுடைய ஃபர்ஸ்ட் பார்ட், மேல இருக்கிற 2 கார்பன்ல. இது கூட நான் என்ன சேர்க்கிறேன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடை தான் சேர்க்கிறேன். CH3CO OCO CH3 அப்படின்றத சேர்க்கிறேன். இதுல இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் ஆகி எங்க வரும்னா ஓக்கு வரும், O மைனஸ் ஆகும். இந்த C என்ன ஆகும்னா பிளஸ் ஆகும். இங்க ஆல்கஹால்ல இருக்கிற H என்னவா போகும்னா பிளஸ்ஸா போகும், O என்னவா இருக்கும்னா மைனஸா இருக்கும். அப்போ என்ன நடக்குது? இந்த H பிளஸ் இந்த O மைனஸ் கூட சேர்ந்தா we get CH3COOH. என்ன கிடைக்குது? CH3COOH, அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. பிளஸ் கீழே என்ன இருக்குன்னா ஒரு குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா, CHO அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கூட ஒரு கார்பன், அது கூட தான் ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் மட்டும் இருக்கு. அது என்னவா இருக்கு? மைனஸா இருக்கு. இந்த O மைனஸ் எது கூட சேரும்னா இந்த C பிளஸ் கூட சேரும். அந்த C பிளஸ்ல என்ன இருக்குன்னா ஒரு டபுள் பாண்ட் ஓவும் CH3யும் இருக்கு. CH3COO CH3COO, இதுக்கு பேரு தான் அசிட்டேட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டும் இல்லாம செகண்ட் கார்பன்ல, தேர்ட் கார்பன்ல, ஃபோர்த் கார்பன்ல, ஃபிஃப்த் கார்பன்லன்னு ஒரு 5 கார்பன்ல OH இருக்கும். அந்த 5 கார்பன்ல இருக்கிற ஆல்கஹால் தான் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூட சேர்ந்து பென்டா அசிட்டேட். இது ஒரு அசிட்டேட். இதே மாதிரி 2 இருந்துச்சுன்னா டை அசிட்டேட், 3 இருந்துச்சுன்னா ட்ரை அசிட்டேட். இதே மாதிரி பென்டா அசிட்டேட்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி அசிட்டேட் உருவாகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ல இருந்து ஆல்கஹால்ல இருக்கிற H பிளஸ் வந்து ஒரு ஆசிடா கன்வெர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற அசிட்டைல் காம்பவுண்ட் இதோ இங்க இருக்கு பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் O பிளஸ், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிட்டைல் அப்படின்னு சொல்லணும். இதை ஆட் பண்றதுனாலதான் நம்ம எஃப்சில அசிட்டைலேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை சொல்லுவோம். எஃப்சினா தெரியும்ல, ஃப்ரீடல் கிராஃப்ட். ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டைலேஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். அதுல அசிட்டைலேஷன் நம்ம இதை தான் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அசிட்டைல் CH3CO பிளஸ் அசிட்டைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிட்டைலேஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா அங்க 5 ஆல்கஹால் குரூப் இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் 5th பாயிண்ட். சோ நம்ம 4 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதையும் மறக்காதீங்க. இது ஸ்ட்ரக்சரல் எலிமினேஷன், எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரியணும் 5 மார்க் क्वेश्चनக்கு வேணும்னா. அண்ட் தென் 6th பாயிண்ட். சோ 6th பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? ஆன் ஆக்சிடேஷன் வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் தான். குளுக்கோஸ் as well as குளுக்கோனிக் ஆசிட். குளுக்கோனிக் ஆசிட் புரோமின் இன் வாட்டரால மைல்டு ஆக்சிடேஷனால எனக்கு கிடைச்சிச்சு இல்லையா? இதை விட நைட்ரிக் ஆசிட் கொஞ்சம் ஸ்ட்ராங். பட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் யாருன்னு கேட்டா K2Cr2O7. சரியா? அசிடிக்கோ அல்லது அல்கலைன் மீடியத்திலயோ, ஆசிட்லயோ அல்லது பேஸ்லயோ டிசால்வ் பண்ணிருக்கிற பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஈவன் இதே இடத்துல பொட்டாசியத்துக்கு பதிலாக சோடியம் போட்டு Na2Cr2O7, சோடியம் டைக்ரோமேட், சோடியம் பெர்மாங்கனேட் இதெல்லாம் எழுதுனா அதெல்லாம் என்னன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? இப்ப நம்ம பாக்குறது ஓரளவுக்கு ஆக்சிடேஷன், அவ்வளவுதான். புரோமின் இன் வாட்டர் மைல்டு ஆக்சிடேஷன், அதை விட நைட்ரிக் ஆசிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்னு சொல்லணும். பட் நைட்ரிக் ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன். இது ஓரளவுக்கு இருக்கும். ஃபைன். ஸோ நைட்ரிக் ஆசிட் வச்சு ஆக்சிடேஷன் பண்ணும்போது குளுக்கோஸா இருந்தாலும் சரி, குளுக்கோனிக் ஆசிடா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆக்சிடேஷன் ஆகி எனக்கு டை கார்பாக்சிலிக் ஆசிடா ஃபார்ம் பண்ணுது. 2 கார்னர்லயும் மேலையும் கீழையும் 2 ஆசிட் இருக்கு. ஸோ மேல ஒரு ஆசிட், கீழே ஒரு ஆசிட், இப்படி ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு சாக்கரிக் ஆசிட்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சாக்கரிக் ஆசிட், டை கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ குளுக்கோஸை எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்ணாலும் எனக்கு சாக்கரிக் ஆசிட் தான். குளுக்கோனிக் ஆசிட் பாருங்க, மேல மட்டும் OH இருக்கு, COOH, கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப இது குளுக்கோனிக் ஆசிடா? இந்த குளுக்கோனிக் ஆசிட் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்ணாலும் எனக்கு சாக்கரிக் ஆசிட் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்?
This indicates the presence of a primary alcohol group in glucose. அப்ப ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? ஆல்டிஹைடா மாறும். ஆல்டிஹைட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். கீட்டோன் என்ன சார் ஆகும்? சாரி, செகண்டரி ஆல்கஹால் என்ன ஆகும்னு கேட்டா, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா கீட்டோனா மாறும். சி டபுள் பாண்ட் ஓவா மாறும். அதுக்கப்புறம் அது ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். சோ இங்க கண்டிப்பா செகண்டரி ஆல்கஹால் இல்லன்னு நம்ம சொல்லல. ஆனா பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. அதுவும் எங்க இருக்கு? டெர்மினல்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு ரெண்டு பக்கமும் டெர்மினல்ல 2 கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். ஒரு பக்கம் ஆல்டிஹைடு இருந்துச்சு, அதனால எனக்கு ஆசிட் கிடைச்சிச்சு, ஓகே. பட் இன்னொரு பக்கம் எப்படி ஆசிட் கிடைச்சிச்சு? அது கண்டிப்பா பிரைமரி ஆல்கஹாலா இருந்திருக்கணும். அதனாலதான் ஆக்சிடேஷன் ஆகும்போது ஆல்டிஹைடா மாறிட்டு அதுக்கப்புறம் ஆசிடா மாறி இருக்கு. சோ குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரைமரி ஆல்கஹாலும் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றோம். ஒரே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அப்ப ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான் அங்க இருக்கு. இது புரியுதா? ஓகே. The exact spatial arrangement of different hydroxyl groups was given by Fischer after studying many other properties. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சதுக்கு அப்புறம் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், சாஹர்ஸ் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் பத்தி படிச்சிருக்கீங்க ஏற்கனவே 11th. அப்போ தெரிஞ்சிருக்கும் ஃபிஷர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? எக்ஸாக்டா இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் குளுக்கோஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் கரெக்ட்லி ரெப்ரசன்டட் as 1. அவர் கொடுத்தது கான்ஃபிகரேஷன், ஃபிஷர் கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்றாங்க. So gluconic acid is represented as 2 and saccharic acid represented as 3. அப்ப குளுக்கோஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட். இதை ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு கிடைக்கும்ல குளுக்கோனிக் ஆசிட், அது செகண்ட். இதை ஆக்சிடேஷன் பண்ணா கிடைக்கக்கூடிய சாக்கரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் இருக்கக்கூடிய ஆசிட், இது சாக்கரிக் ஆசிட், இது தேர்ட்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஃபைன். குளுக்கோஸ் இஸ் கரெக்ட்லி நேம்ட் as D plus glucose. குளுக்கோஸ் உண்மையிலே எக்ஸாக்ட்டா எப்படி கரெக்ட்டா எழுதணும்னு கேட்டீங்கன்னா D போட்டு பிளஸ் போட்டு குளுக்கோஸ்னு எழுதணும். D before the name of glucose represents the configuration, whereas plus represents the dextrorotatory nature of a molecule. உங்களுக்கு புரியுதா? கிளாக் வைஸா அந்த மாலிகுல் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸா இருக்கும். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும் லைட்டை. அதனால இதை டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரின்னு சொல்றாங்க. டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரிக்கான சைன் வந்து டி பிளஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டின்றது அதனுடைய கான்ஃபிகரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? டியா எல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதே மாதிரி பிளஸ் மைனஸ்னு ரெண்டு இருக்கும். இது ஆப்டிகல் ரொட்டேஷனுக்கானது. ஃபைன். இதெல்லாம் ஆப்டிகல், நான் இதுதான் உங்ககிட்ட முன்னாடியும் சொன்னேன். ஏற்கனவே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆப்டிகல் ஆக்டிவிட்டி, டி அண்ட் எல் ஃபார்ம், ராஸ்மிக் மிக்சர், எனன்ஷியோமர் எல்லாத்தையுமே நம்ம நடத்திருக்கோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். ஓகே. இட் ஷுட் பி ரிமெம்பர்டு தட் dextrorotatory nature of the molecule, sorry, அதே தான் திரும்ப படிக்கணும். It should be remembered that D and L have no relation with the optical activity. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற D க்கும் L க்கும் ஆப்டிகல் ஆக்டிவிட்டி, டெக்ஸ்ட்ரோனா D ன்னு சொல்லுவோம், லிவோனா L சொல்லுவோம் இல்லையா? அந்த டெக்ஸ்ட்ரோ டி லிவோக்கான D L இங்க கொடுக்கல. இங்க கேபிட்டல்ல D கேபிட்டல்ல L ன்னு கொடுத்திருக்காங்க. இது ஆப்டிகல் ஆக்டிவிட்டிக்காக இல்லன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. D and L have no relation with the optical activity of the compound. They are also not related to the letter D and L. புரியுதா? அங்க ஏற்கனவே நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? D ன்னு ஒண்ணும் L ன்னு ஒண்ணும் படிச்சிருப்பீங்க. யூனிட் 6ல ஹாலோல்கேன் ஹாலோரின்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அதை நம்ம இந்த இடத்துல கேபிட்டல் D கேபிட்டல் L க்கு ரிலேட் பண்ணக்கூடாது. The meaning of D and L notation is as follows. D ன்றதுக்கு என்ன அர்த்தம், L ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குறியீடு நோட்டேஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்ன்றத கீழே கொடுத்திருக்காங்க. The letter D and L before the name of any compound indicate the relative configuration of a particular stereoisomer of a compound with respect to configuration of some other compound. வேற ஏதோ ஒரு காம்பவுண்ட வச்சுக்கிட்டு அந்த காம்பவுண்டுடைய கான்ஃபிகரேஷனுக்கு இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம அந்த D என்ற சைனையோ L என்ற சைனையோ கொடுக்கறோம்னு சொல்றாங்க. Configuration of which is known. Okay, in the case of carbohydrate, this refers to the relation with a particular isomer of glyceraldehyde. கிளிசரால்டிஹைடு எடுத்துக்கிறேன். அந்த கிளிசரால்டிஹைடுடைய பர்டிகுலர் ஐசோமரை எடுத்துக்கிறேன். கிளிசரால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? CH2OH, ஆல்கஹால் ஃபீனால் லெசன்ல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. CHOH, CH2OH. ஸோ ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலும் ஃபர்ஸ்டும் தேர்டும் என்னதுன்னா பிரைமரி ஆல்கஹால். செகண்ட் ஒன் என்னது? செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? ஏன்னா CHOHன்னு இருக்கு. இந்த ரெண்டு ஆல்கஹால் இருக்கக்கூடிய, அதாவது டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் ரெண்டு இருக்கு, செகண்டரி ஆல்கஹால் ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கக்கூடிய ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கிளிசரால். இந்த கிளிசராலை ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆல்டிஹைடா மாறும். we called as glyceraldehyde. CHO ன்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு கார்பன், அது கூட ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு OH ஆல்கஹால் இருக்கு. கீழே பிரைமரி ஆல்கஹால் CH2OH இருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த கார்பனை கைரல் கார்பன் சொல்லணுமா, ஏசிமெட்ரிக் கார்பன் சொல்லணுமா? இந்த சாப்டர்லயே நான் ஸ்டார்டிங்ல சொன்னல,
ஒரு கார்பன், அது கூட இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஆல்கஹால் இருக்கு, இங்க ஆல்டிஹைடு இருக்கு, இங்க ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, கார்பன் வித் ஆல்கஹால். சோ நாலுமே எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கு. இஃப் ஆல் த 4 atoms or groups attached to a carbon is different, then it is called என்னன்னு சொல்லணும், கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லணும், ஆர் ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சிமெட்ரிக்னா ஒரே மாதிரி இருக்கு, ஏசிமெட்ரிக்னா டிஃபரெண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ இத அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? Glyceraldehyde contains one asymmetric carbon atom and exists in two enantiomeric forms. அது ரெண்டு enantiomeric formல இருக்கு. ஒன்னு பிளஸ் glyceraldehyde, இன்னொன்னு மைனஸ் glyceraldehyde அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல பாருங்க, ஆல்கஹால் இங்க இருக்கு, பிரியாரிட்டி 1. அடுத்தது ஆல்டிஹைடுக்கு 2, இங்க 3, இங்க 4ன்னு கொடுப்பேன். 4 வச்சுட்டு பார்த்தாலும் இது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. சரியா? ஃபைன். இதை நம்ம ரொட்டேட் பண்ணி காமிக்கணும், நான் உங்களுக்கு சொல்றேன். இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி இருக்குன்னா, மேல 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. இப்போ நான் இதுல என்ன பண்ணேன்னா 1 கான்ஸ்டன்ட்டா அதே இடத்துல வச்சுக்கிறேன். 1 என்ன பண்றேன், அதே இடத்துல வச்சுக்கிறேன். இந்த 2, 3, 4 ஏதாவது ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ண போறேன். இது ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல இல்ல, இர்ரெகுலரா இருக்கு. அப்ப நான் ஏதாவது ஒரு பக்கம் ரொட்டேட் பண்றேன். எப்படி ரொட்டேட் பண்ணனா, கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றேன். 2 இங்க வந்துடும் கீழே. ஓகேவா? 3 இங்க போகும், 4 இங்க வரும். அப்படி வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? 1, 2, 3, 4 கிளாக் வைஸா இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்லணும்னா பிளஸ்ன்னு சொல்றோம், ஆர் டின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ மறுபடியும் சொல்றேன், இதே கான்ஃபிகரேஷனை ஏன் நீங்க கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்க, அதனால தான் கிளாக் வைஸ் கிடைச்சு. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் ரைட் யூ லைக் தட். பட் ஒரு ஸ்டெப்ல நடக்குதான்னு பாருங்க நீங்களே. 1 இங்க இருக்கு, இப்போ 2 எங்க வரும்? இந்த இடத்துக்கு வரும். 4 இங்க வரும், 3 தான் மேல போகும். கரெக்டா? அப்போ 3 மேல போயிடும், 2 இந்த இடத்துல வரும், 4 இந்த இடத்துல வரும். ஓகே, 1, 3, 2, 4, 1, 4, 2, 3 எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன ஆர்டர் இல்ல. அப்ப மறுபடியும் அதையே நான் திரும்ப செய்யறேன். பாருங்க, 1 கான்ஸ்டன்டா வச்சுட்டேன். ஏற்கனவே என்ன பண்ண, ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணேன். அப்ப 3 இந்த பக்கம் கொண்டுட்டு வரேன், 2 கீழே கொண்டுட்டு வரேன், 4 மேல கொண்டுட்டு போறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன இருக்கும்? 2 கீழே வந்துடும், 3 இந்த இடத்துல வந்துடும், 4 இந்த இடத்துல வந்துடும், 1, 2, 3, 4 இப்பவும் எனக்கு என்ன டைரக்ஷன் தான் இருக்குன்னா கிளாக் வைஸ்ல தான் இருக்கு. தெரியுதா? அதுக்கு 2 தடவை செய்யறதுக்கு ஒரே தடவையே செஞ்சுட்டு போலாம்ல. சோ நீங்க ஜஸ்ட் யோசிக்கணும், ஹையர் பிரியாரிட்டியா இருக்கிற 1 ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு மீதி 3 நம்பரையும் ஐதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணா எனக்கு ஆர்டர் கிடைக்கும், ஒரே மாதிரி சீரான ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி சொல்லிடலாம். அப்ப இதை வச்சுதான் அவங்க பிளஸ்ன்றதை எழுதுறாங்க. பிளஸ் ஐசோமர் ஆஃப் கிளிசரால்டிகைடு ஹேஸ் டி கான்ஃபிகரேஷன். இந்த பிளஸ் ஐசோமர் இருக்கிறனால தான் அதை என்னன்னு சொல்றாங்க, டி கான்ஃபிகரேஷன் சொல்றாங்க. இட் மீன்ஸ் தட் when its structural formula is written on paper following specific conversions which you will study in higher classes. சோ நீங்க ஹையர் கிளாஸஸ்ல ஆல்ரெடி நீங்க இப்ப 12th வந்துட்டீங்க, பட் ஹையர் கிளாஸஸ்ல நீங்க இதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், ஸ்பெசிபிக் கன்வென்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பேப்பர்ல அதை வரையும் போது எப்படி வரையணும், அதனுடைய கான்ஃபிகரேஷன் எதை மீன் பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம சொல்லணும். All those compounds which can be chemically correlated to D isomer of glyceraldehyde are said to have D configuration. எதெல்லாம் டி ஐசோமர் கூட, அதாவது டி ஐசோமர் ஆஃப் கிளிசரால்டிகைடு கூட கோரிலேட் ஆகுதோ நிறைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், அதனால நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். whereas those which can be correlated to L ஐசோமர், L ஐசோமர் கூட கோரிலேட் ஆச்சுன்னா, தொடர்போட இருந்துச்சுன்னா, கோரிலேட் ஆச்சுன்னா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர் said to have L configuration, அதை நம்ம L configuration சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஓகே, the L isomer alcohol group is on the left hand side as you can see in the structure. சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், சாரி, மேல இருக்கிற ஆல்டிஹைடு அப்படியே தான் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய CH2OH ஆல்கஹாலும் அப்படியே தான் இருக்கு இல்லையா, பிரைமரி ஆல்கஹால் CH2OH. இங்க இருக்கக்கூடிய OH மட்டும்தான், ஹைட்ரஜன் மட்டும்தான் என்ன ஆயிருக்குன்னா இடம் மாறி இருக்கு. கரெக்டா? அப்போ இது ரெண்டும் உண்மையிலே என்னதுன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். தெரியுதா என்ன சொல்றேன்னு? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய பிளஸ் கிளிசரால்டிகைடு எடுத்து மைனஸ் மேலேயோ, மைனஸ் கிளிசரால்டிகைடு எடுத்து பிளஸ் மேலேயோ வச்சா ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகாதுன்னா பொருந்தாது, ஒன்னோட ஒண்ணு ஃபிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தாத ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு வச்சா அது சரியா ஃபிக்ஸ் ஆக கூடாது. அப்படி ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த இமேஜுக்கு பேர் தான் என்னதுன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்.
ஸோ இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு மறுபடியும் டீட்டெயிலா சொல்லணும்னு நான் நினைக்கல. ஏன் நினைக்கலன்னா, எத்தனை தடவைடா அரைச்ச மாவையே அரைக்கிறதுன்னு தோணுது. அதனால தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆப்டிகல் ஆக்டிவிட்டிய பத்தி ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம் 11th கான்செப்ட்ஸ்ல. அத நீங்க பாருங்க. அந்த வீடியோவ பாருங்க. கண்டிப்பா புரியும். சரியா? ஃபைன். ஃபார் அசைனிங் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் மோனோசாக்கரைடு. மோனோசாக்கரைடுடைய கான்ஃபிகரேஷன அசைன் பண்ணும்போது, இட் இஸ் த லோயஸ்ட் asymmetric கார்பன் ஆட்டம். as shown below which is compared. So lowest asymmetric carbon இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ண நினைக்கிறோம். As in plus glucose, alcohol on lowest asymmetric carbon is on the right side. குளுக்கோஸ்ல 5 ஆல்கஹால் இருந்தாலும் 4 கைரல் கார்பனா 4 கைரல் கார்பன் இருக்கும். ஆனாலும் அதுல லோயஸ்ட் ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு கைரல் கார்பனை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது லோயஸ்ட் asymmetric கார்பன் ஆட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்கஹால் ரைட் சைட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் D பிளஸ் கிளிசரால்டிகைடு இருக்குல்ல, அதே மாதிரி D பிளஸ் குளுக்கோஸ். இதுல கீழே இருக்கக்கூடிய ஆல்கஹால் இது பிரைமரி. அதுக்கு அடுத்தது இருக்க இந்த கைரல் கார்பன் தான் லோயஸ்ட் கார்பன். இந்த கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு, ரைட் சைட்ல தான் என்ன இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. கரெக்டா? அப்ப ரைட் சைடு which is compared to glyceraldehyde. இது glyceraldehydeல ரைட் சைடுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? glyceraldehyde எப்படி OH ரைட் சைடுல இருந்தா நம்ம D glyceraldehyde சொன்னோமோ, அதே மாதிரி இந்த லோயஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய, அதாவது லோயஸ்ட் asymmetric கார்பன் கைரல் கார்பன்ல இருக்கிற ஆல்கஹால் ரைட் சைடுல இருந்துச்சுன்னா we called as D glucose அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்க, அப்படியே இந்த OH லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலலாம் எது எதோ இருக்கு, ஆனா கீழே மட்டும் என்ன இருக்குன்னா OH இந்த இடத்துலயும் H இங்க இருக்கும் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கு பேர் என்னது, எல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பாருங்க, ஐ வில் ரீட் அகைன், ஏன்னா எந்த இடத்துல விட்டு எனக்கு தெரியல. ஹைட்ராக்சில் ஆன் த லோயஸ்ட் asymmetric கார்பன் இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு which is comparable to glyceraldehyde. So plus glucose is assigned D configuration. Glucose நம்ம D configuration அப்படின்னு சொல்லிட்டோம். Other asymmetric carbon atom of glucose are not considered for this comparison. இந்த கம்பேரிசனுக்கு நம்ம இன்னொரு குளுக்கோஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னாங்க. Also the structure of glucose and glyceraldehyde is written in a way that most oxidized carbon, in this case aldehyde, is at the top. இது ரெண்டுத்துலயுமே நம்ம எப்படிதான் வைக்கணும் அப்படின்னா, ஆல்டிஹைடு இருக்குல்ல அதுதான் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப எந்த ஒரு காம்பவுண்ட் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுமோ அது எப்பயுமே டாப்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதணும். சார் இதை நீங்க திருப்பி போட்டு பிரைமரி ஆல்கஹால் மேலேயும் ஆல்டிஹைடு கீழே எழுதி அப்ப நீங்க இது ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கான்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் அவங்க ரீசன் சொல்லிருக்காங்க. குளுக்கோஸ் எழுதும் போதோ இல்ல ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கிளிசரால்டிஹைடு, ஃப்ரக்டோஸ் எல்லாமே எழுதும் போது கீட்டோனோ ஆல்டிஹைடோ அந்த மாதிரி ஈஸிலி ஆக்சிடைஸ்டு காம்பவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேல இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்பயுமே எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. பட் இதை நம்ம இப்ப ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிக்க முடியாது. ஆல்ரெடி 1 hour ஆக போகுதுன்னு நினைக்கிறோம்ல வீடியோஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 1 hourக்கு மேலேயே ஆகியிருக்கோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம நீங்க என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.